உலகம் முழுவதும் பறந்து விரிந்து காணப்படுகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக மதுரை கார்மேகத்தின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது 2019ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தினுடைய 3வது வாரத்தின் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். இந்த 3வது வாரம் என்பது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது வெள்ளிக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை உள்ள இடைப்பட்ட இந்த நாட்களிலே இந்த ராசி பலன் என்பது யார் யாருக்கு சாதகமாக இருக்கின்றது, யார் யாருக்கு சற்று பாதகத்தை கொடுக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதை தெரிந்து கொண்டு அதன் வழியில் நடந்தால் நம்மளுக்கு பிரச்சனை வருவதை தவிர்த்து கொள்ளலாம். நேரம் நன்றாக இருக்கின்றது தெரிந்து கொண்டால் முக்கிய விஷயங்களில் தலையிட்டு நாம் வெற்றியும் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இந்த வார ராசி பலன்களை நீங்கள் தொடர்ந்து கண்டு வந்தால் நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு முன்னதாக இந்த வாரத்திலே வருகின்ற முக்கிய நாட்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 15ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக இருக்கின்றது, வளர்பிறை முகூர்த்தம். 17ஆம் தேதி பிரதோஷ நாள். 18ஆம் தேதியும் சுப முகூர்த்த நாளாக இருக்கின்றது. 19ஆம் தேதி பௌர்ணமி விரதம் கடைபிடிக்கப்படும். அதேபோன்று இந்த வாரத்திலே வருகின்ற சந்திராசிரமம் எந்தெந்த ராசிக்கு வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம். முதலாவதாக விருச்சிக ராசிக்கு 17ஆம் தேதி காலை 8:06 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதேபோன்று தனுசு ராசிக்கு 17ஆம் தேதி காலை 8:06 இருந்து 19ஆம் தேதி காலை 8:30 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதுபோன்று மகர ராசி நண்பர்களுக்கு 19ஆம் தேதி காலை 8:30 முதல் 21ஆம் தேதி மதியம் 1 மணி வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த வாரத்திலே இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் இருக்கும். அதனால் இந்த சந்திராசிரமம் இருக்கின்ற நேரத்திலே சந்திராசிரமம் அடைகின்ற ராசி நண்பர்கள் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட்டு பாதுகாப்பாக உங்களது நடவடிக்கைகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது ராசி பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நான் கூறுகின்றேன். முதலாவதாக மேச ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண்போம். மேச ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்ற நிலைமையிலேயே தொடர்கின்றார். அதனால் நிச்சயமாக இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக விளங்கப் போகின்றது. அதனால் தன்னம்பிக்கை, தைரியம், மன வலிமைகள் கூடி நீங்கள் எந்த காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதனையை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே உருவாகின்றது. உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். முக்கியமாக உங்கள் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும். ஆனால் எங்கு சென்றாலும் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மூலியமாக கண்டிப்பாக ஒரு வெற்றியை, இலக்கை அடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், வரவுகள் அதிகரிக்கும். தடைப்பட்டு கிடந்த அந்த வரவுகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கின்றது. அதனால் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய வரவுகள் ஏதேனும் இருந்தாலும் இப்பொழுது இந்த வாரத்திலே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குடும்பத்திலே அதிகம் சந்தோஷம் நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருப்பதால் நீங்கள் செல்கின்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு புகழும் பெயரும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்திலே கிடைக்கும். அதுபோன்று இளைய சகோதர ஸ்தானாதிபதி உங்களுக்கு நன்மையாக செய்யக்கூடிய இடத்திலே இருக்கின்றார். நிச்சயமாக அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும். அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இப்பொழுது இருந்து வருகின்றார்கள். அதுபோல சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சுற்றி வருகின்றார். உங்களுக்கு இந்த வாரத்திலே ஒரு நல்ல நிலைமையிலே 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு அவர் பயிற்சியாகி உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குகின்றார். 17ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்து கொடுப்பார். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சந்திரனை பார்க்கின்றார். அப்பொழுது எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு ஒன்றுபட்டு சிறப்பான செயல்முறையால் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வார்கள், உருவாக்கி கொடுப்பார்கள். நீங்களும் தாயின் மீது அதிக பற்று பாசம் இப்பொழுது வைப்பீர்கள். தாய் வழி சொத்துக்கள், தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து வருகின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கின்றார்கள். அதனால் பிள்ளைகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு கெட்ட பேரை எடுத்துக் கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக உற்சாகமாக விரைவாக செயல்பட்டு அவருடைய செயல்பாட்டின் மூலமாக உங்களுக்கு மனநிறைவை தருவார்கள்.
அதுபோல் மாணவ மாணவிகள் கல்வியில் மிகச்சிறந்து விளங்குவார்கள். குறிப்பாக 17ஆம் தேதிக்கு மேலே அதிகமான ஒரு திறமையை காட்டுவார்கள். விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் குவியும். நிச்சயமாக பெயரும் புகழும் அடைவார்கள். 6க்குடையவன் புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்ப்புகள் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் கூட கடன் வாங்குவதை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏதேனும் தனவரவுகள் உங்களது மனதை நிறைக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. வழக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. அதுபோன்று உங்கள் இல்லற துணை உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றார். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கின்றார். அதனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல் 8க்குடையவன் உடலுக்கு அதிபதி உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களது மன வலிமை உங்களை எதையும் எதிர்கொள்ள தயங்காது. அதனால் நிச்சயமாக மன வலிமையின் மூலியமாக நிச்சயமாக எந்த ஒரு எதிர்ப்பையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அதுபோல் நோயையும் நீங்கள் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உங்கள் மனதிலே இருப்பதால் நிச்சயமாக எதுவும் உங்களை அண்டாது. உங்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையிலே உங்கள் கிரகங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோன்று 9க்குடையவன் தந்தைக்குரிய கிரகமானவர் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதாலும் 9ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருப்பதாலும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. கவனம் தேவை. இருப்பினும் உங்கள் குடும்பத்திற்கு அவர் சாதகமாகத்தான் இருப்பார். உங்களுக்கு மட்டுமே ஒரு பாதகமாக இருக்கக்கூடிய நிலை. அதனால் குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக தந்தையாரையும் தந்தை வழி உறவுகளையும் அணுகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுபோன்று தொழிற்சாணம் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக தொழில் ரீதியாக அனைவருமே இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். காரணம் தொழிற்சாண அதிபதி லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக லாபம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் வியாபாரிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் என்று அனைவருக்குமே இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு செலவுகளும் இந்த வாரம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் 12க்குடையவன் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். குரு பகவான் என்பதால் சுப செலவுகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் குடும்ப உறுப்பினருக்காக செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் செலவினங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துமே ஒழிய உங்களை கஷ்டப்படுத்தாது. இருப்பினும் வரவை தக்க வைப்பது மிகவும் நல்லது என்று தெரிவித்துக்கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்று காண இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு நல்ல நிலைமையிலே சுழற்சிகளை பயிற்சி பெற்றுக்கொண்டு வருகின்றார். இந்த வாரத்திலே சந்திரன் உங்களுக்கு 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்திற்கு வருகின்றார். நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு சாதகமான விஷயமாக இருக்கின்றது. அதுபோன்று குரு பகவானுடைய பார்வை உங்களை வழிநடத்தக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இப்பொழுது இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த குருவும் சந்திரனும் உருவாக்கி கொடுப்பார்கள். அதன் பயனாக இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகம் கிடைக்கும். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இருக்கப் போகின்றது. சந்திரன் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் பயனுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் தருவார்கள். உங்கள் முயற்சிகளும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் மூலியமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதுபோல் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இந்த வாரம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. கல்வியிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். எடுத்த விஷயத்திலே ஒரு வெற்றியையும் பெறுவார்கள். இது அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதுபோன்று பிள்ளைகள் 5க்குடையவனாகிய புதன் தொழிற்சாணத்திலே அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஆலோசனையும் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர்களாக வளர்ந்த பிள்ளைகள் இருப்பார்கள். நிச்சயமாக பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். அதுபோல் 6க்கு உடையவன் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. யாருக்காக முன்ஜாமீன் போடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் அதனால் வீண் பிரச்சனையில் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பதால் 6க்குடையவன் வேறு இணைவு பெற்றிருப்பதால் குடும்பத்துக்குள்ளே ஏதேனும் வீண் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருந்து வருகின்றது. அதனால் உங்களுடைய சமயோஜித புத்தி உங்களை வழிநடத்த வேண்டும். குருவினுடைய பார்வை உங்களை வழிநடத்தும். அதன்படி நீங்கள் சென்றால் நிச்சயமாக வெற்றி கிட்டும். தேவையில்லாத நட்பின் ஆலோசனையை நீங்கள் கேட்டு அதன் வழி நடந்தால் நிச்சயமாக குடும்பத்திற்குள்ளே ஏதேனும் பிரச்சனைகள் பெரிதாக உருவாகக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்கின்றது. கவனமாக இருந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும்.
உங்களது இல்லற துணை உங்களுக்கு இந்த நேரத்திலே செலவை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஒரு எதிர்மறையான கருத்தை சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் இருக்காது. உங்களுக்கு எதிர்மறையான கருத்தை மட்டும் தெரிவிப்பார்கள். அதனால் உங்களுக்குள் ஒரு ஒற்றுமை குலைவு ஏற்பட்டுவிடும். கவனமாக இருந்தால்தான் அதை கையாள முடியும். இருப்பினும் 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் இல்லற துணைக்கும் உங்களுக்கும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம், பெரியவர்களுடைய ஆதரவு எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பயன்படுத்தி நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுவதற்கு ஒரு வழிவகை செய்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு தேவையில்லாத நண்பர்களுடைய ஆலோசனையை பெறும் பொழுது நான் மேற்கூறிய பிரச்சனைகள் உருவாகிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் கொஞ்சம் செலுத்திக் கொள்ள வேண்டும். காரணம் 17ஆம் தேதி வரை சந்திரன் மீது சனிபாவுடைய பார்வை இருக்கின்றது. அதனால் 17ஆம் தேதி வரை உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் செலுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. அதன் பின்பு எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு வராது. அதுபோன்று உங்களுக்கு மனதிலே தோன்றக்கூடிய விஷயங்களும் நல்லவைகளாக 17ஆம் தேதி வரை இருக்காது. அதனால் கவனமாக சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. அதுபோன்று 9 குடையவன் சனி பகவான் 8ஆம் இடத்திலே இருப்பதால் உங்களது தந்தை வழி உறவுகள் தந்தையாரிடத்திலே சற்று கவனமாக நீங்கள் பேசி கையாள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை இப்பொழுது பேசி பிரச்சனையை வளர்த்து கொள்ளக்கூடாது. அதற்குரிய நேரங்கள் வரும்போது நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம். தொழில் ரீதியாக அனைவருமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். தொழிற்சானாதிபதி தொழில்கள் சாணத்தை பார்க்கின்றார். அதனால் தொழிற்சானம் வலிமை அடைகின்றது. அதனால் நிச்சயமாக நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இருப்பினும் அந்த முன்னேற்றம் என்பது கடினமான பாதையாக இருக்கும். நீங்கள் எளிதாக வெற்றி பெற முடியாது. ஒரு முட்டுக்கட்டை, ஒரு இடையூறு, ஒரு எதிர்ப்பு என்று எதையாவது சந்தித்து அதன் பின்பே நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் மனம் கலங்க வேண்டாம். தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கின்றது, கவலைப்பட வேண்டாம். லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக வெற்றி கிட்டும், லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் ஏற்படும் என்பதை உறுதியாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதேபோன்று உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் அதிகமான நன்மையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. 12 குடையவன் ஆட்சி பலம் பெற்று 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இளைய சகோதர ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் இவர்கள் நான் மேற்கூறியவர்கள் மூலியமாக அதிகமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு, அதுபோன்று தேவையில்லாத நண்பர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய சேமிப்பை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் கவனமாக இல்லாவிட்டால் உங்களது சேமிப்பு என்பது விரயமாகிவிடும். மனைவியுடைய வகையிலும் கணவனுடைய வகையிலும் நீங்கள் செலவு செய்வதிலும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சேமிப்புகள் கரையும். வரவு என்பது உங்களுக்கு நிலையில்லாமல் போய்விடும். கவனமாக இருந்தால் அதை சேமித்து நீங்கள் வெற்றிகரமாக இந்த வாரத்தை கொண்டு செலுத்தலாம் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் நல்ல நிலைமையிலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றார். உங்களுக்கு இளைய சகோதர காரனாகிய சூரியனுடன் சேர்ந்து ஒரு 9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். அதாவது குலதெய்வத்தினுடைய வீட்டிலே சென்று அமர்ந்திருக்கின்றார். நீங்கள் பாதுகாப்பை தேடி தந்தையுடைய இல்லத்திலே அடைக்கலம் புகுந்தது போன்ற ஒரு உணர்வு. அதனால் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குவார்கள். குலதெய்வம் உங்களை வழிநடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகின்றது. அதனால் நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இருப்பினும் உங்களது ராசியிலே சந்திரன் இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார். 17ஆம் தேதிக்கு மேலே கடகத்திற்கு பயிற்சியாகின்றார். அந்த சந்திரனுடன் ராகு வந்து சேர்ந்திருக்கின்றார். அதனால் 17ஆம் தேதி வரை தேவையில்லாத மனக்குழப்பங்களை நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. காரணம் சனியின் பார்வை, கேதுவின் பார்வை என்று ராகுவினுடைய சேர்க்கை என்று ஒரு 3 பாவங்களுடைய சேர்க்கை சந்திரனுக்கு இருப்பதால் நிச்சயமாக இந்த வாரத்திலே 17ஆம் தேதி வரை நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத விஷயங்களிலே மனது அலைக்கழிப்பு கொடுக்கும். அதிலே நீங்கள் தலையிட்டால் வீணாக உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்களை உருவாக்கிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 17ஆம் தேதி வரை எந்த விஷயத்திலும் கால் வைக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது. அதனால் எச்சரிக்கை என்பது அவசியம். 17ஆம் தேதிக்கு மேலே எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் வெற்றி காணலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருந்தாலும் ஒரு தொழில் ரீதியாக ஒரு சாதிக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருந்து கொண்டிருக்கின்றது. குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக வழங்கி கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அந்த வகையிலே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றது. அதுபோன்று செவ்வாயின் பார்வை வாக்குஸ்தானத்துக்கு இருப்பதால் வார்த்தைகளிலும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதேனும் நீங்கள் அவசர கதியிலே ஏதேனும் வார்த்தைகளை விடக்கூடாது. கோபத்தினாலும் வார்த்தைகளை நீங்கள் பேசினால் அது கொட்டினால் அள்ள முடியாது என்பது உறுதியாகின்றது. அதனால் வார்த்தை என்பது ஆறாத புண்ணாக உங்களுடைய சார்ந்தவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். நீங்கள் அந்த நிலைமைக்கு உள்ளாக வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வார்த்தைகளை மிகவும் எச்சரிக்கையாக பயன்படுத்தி பேச வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைய சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதி உங்கள் ராசினாலும் சேர்ந்திருப்பதால் நிச்சயமாக உங்களுக்குள்ள இணக்கமான சூழ்நிலை இருந்து வருகின்றது. பயன்படுத்தி முன்னேறலாம். அதாவது 4 குடையவன் கல்வி ஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில் இருப்பதால் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக கல்வியிலே தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்ணை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கின்றது.
தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். தாயாரும் உடல்நலத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். அதுபோன்று 5 கூடிய புத்திர ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல நிலைமையிலே இருந்து உங்களுக்கு ஒரு வழிநடத்தக்கூடிய தகுதியுள்ளவர்களாக இப்பொழுது இருக்கின்றார்கள். ஒத்துழைப்பும் தருவார்கள். உங்களது இல்லற துணையுடன் அவர்கள் இணக்கமான சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். 6ஆம் இடத்திலே 7 கூடியன் இருப்பதால் நிச்சயமாக குடும்பத்திலே ஏதேனும் இல்லற துணையுடன் ஏதேனும் கருத்து வேற்றுமையில் வரக்கூடிய வாய்ப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது வழக்கம் போல் இருந்து வருவதுதான். அதனால் எப்பொழுதும் போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் எந்த விதத்திலும் நாம் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க தேவையில்லை. எச்சரிக்கை என்பது உங்களை நல்ல முறையிலே வழிநடத்தி செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. இருந்தாலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அதாவது 17ஆம் தேதி வரை நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் உடல் ஆரோக்கியத்திலே. அதன் பின்பு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே இந்த வாரம் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். அனைத்து துறையும் இருக்கும். அனைத்து பகுதியில் இருப்பவர்களுக்கும் உள்ளூர் வெளியூர் வெளிநாடு என்று இருக்கின்ற அனைவருக்குமே இந்த வாரம் என்பது தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் முயற்சிகளை கைவிடாமல் முயற்சியை எடுத்து நிச்சயமாக வெற்றியை பெற வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்ப்புகள் இருக்கும், தடைகள் இருக்கும். இருந்தாலும் வெற்றி என்பது உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். லாபம் என்பதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. மூத்த சகோதர சகோதரிகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றார்கள். பயப்பட வேண்டாம். நல்ல நிலைமையிலே உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். பயன்படுத்தி முன்னேறுவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் மட்டும் 8ஆம் இடத்தில் இருப்பதால் தேவையில்லாத நட்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத கருத்து ஆலோசனைகள் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. அதன் வழியில் நடக்கக்கூடாது. நல்ல வழி நடங்கள் என்று சொல்லி இந்த வாரத்திலே நீங்கள் நல்ல நன்மையும் லாபத்தையும் அடைய வேண்டும் என்று தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மிகச்சிறந்த வாரமாக விளங்கப் போகின்றது. காரணம், உங்களது ராசியிலே ஏற்கனவே இருந்து வந்த ராகு விலகி இப்பொழுது உங்களது இடம் ஃப்ரீயாக இருக்கின்றது. கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் நிச்சயமாக இனிமேல் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருப்பினும் உங்கள் ராசிநாதன் 17ஆம் தேதி வரை ஒரு நல்ல நிலைமையிலே இல்லை. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்து சனியால் பார்க்கப்பட்டு கேதுவால் பார்க்கப்படுவதால் 17ஆம் தேதி வரை எந்த முயற்சிகளும் எடுக்க வேண்டாம். 17ஆம் தேதிக்கு மேலே அனைத்தும் சுமூகமாக நல்ல முறையில் முடிவு எடுக்கக்கூடிய தகுதி உள்ளதாக உங்களுக்கு சாதகமாக அனைத்தும் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 17ஆம் தேதி வரை நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று குடும்பஸ்தானத்திற்கு சூரியனுடைய பார்வை, அதாவது 2 கூடியவன் 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். நிச்சயமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு குடும்பத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைகளும் சரி, குடும்ப உறுப்பினரும் சரி, உங்கள் மீது அதிக அக்கறை, உங்களுக்கு மரியாதை என்று அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் சமுதாயத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு சாதகமான வாரம். அதேபோன்று இளைய சகோதரக்காரனாகிய புதன் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருப்பதால் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் அவரை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்கக்கூடாது. இந்த வாரம் இளைய சகோதர சகோதரியிடத்திலே நீங்கள் கருத்து பரிமாற்றத்திலே கவனம் தேவை. தாய்க்குரிய கிரகமான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் தாயார் மற்றும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு இந்த வாரத்திலே ஒரு சாதகமான சூழ்நிலையிலே இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக நம்மளுக்கு நேரம் கூடி வரும்பொழுது அவர்களிடத்தில் பயனை பெற்றுக் கொள்ளலாம். அதுவரை பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்து வருகின்றார்கள். கண்டிப்பாக ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். நிச்சயமாக பிள்ளைகள் உங்கள் மீது அதிகமான அக்கறையும் காட்டுவார்கள். உற்சாகமாக இருப்பார்கள். வேகமாக செயல்படுவார்கள். அவர்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே 6ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும். அதனால் நீங்கள் எதிர்ப்புகளை கண்டு அஞ்ச வேண்டாம். நிச்சயமாக குருவின் பார்வை 17ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வெற்றி பாதைக்கு இட்டு சென்றுவிடும். அதனால் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நீங்கள் வெற்றி பாதையில் செல்வது உறுதி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலங்கக்கூடாது. கடன் வாங்குவதிலே நீங்கள் அக்கறையை செலுத்தக்கூடாது. ஏதேனும் கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் வந்தாலும் நீங்கள் அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் 17ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தில் தலையிட்டு ஏதேனும் நன்மை கிடைக்கும், தினவரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்கின்றது. ஆனால் கவலை கொள்ள வேண்டாம். எதிர்ப்புகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்திலே இருக்கின்றது. அதே நேரத்தில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதி 7ஆம் இடத்தை பார்ப்பதால் 7 கூடியவன் சனி 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருப்பதால் ஏதேனும் குடும்ப உறுப்பினர்களிடத்திலே ஒரு சிறிய பிரச்சனை, அதாவது இல்லற துணை இடத்திலே சிறிய பிரச்சனை வந்தாலும் முன்பு போல் இருக்காது. காரணம், முன்பு உங்களுக்கு 7ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருந்தால் ராசியிலே ராகு அமர்ந்திருந்தார். அது ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை. ஆனால் இனிமேல் அது இருக்காது. இருப்பினும் சிறிய பிரச்சனைகள் தான் வரும். முன்பு போல உங்களுக்கு கடுமையான ஒரு சோதனைகள் எதுவும் இருக்காது. அதனால் நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு பரஸ்பரம் ஒரு ஒற்றுமை காணப்படும். இனிமேல் அது உங்களை வாழ்க்கையிலே வெற்றிக்கு இழுத்துச் செல்லும்.
அதுபோன்று உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சார்ந்த விஷயங்களிலே நன்றாக இருக்கின்றது, கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கப் போகின்றது. முன்னேற்ற தடை எதுவும் இருக்காது, இருந்தாலும் அது தகர்க்கப்பட்டு வெற்றியை நோக்கி செல்லும். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது. தந்தையார் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக விளங்குகின்றார்கள். தொழில் ரீதியாக அனைவருமே, அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் எல்லோருக்குமே, வியாபாரிகள் மற்றும் முதலீட்டாளர் என்று அனைவருக்குமே, கடின உழைப்பாளி என்று அனைவருக்குமே இந்த வாரம் ஒரு சாதகமான வாரம். தொழில் ரீதியாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதுபோல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உறுதி செய்யப்பட்ட ஒன்று முழுமையாக கிடைக்கும். லாபம் என்பது முழுமையாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருப்பினும் கிடைக்கின்ற லாபத்தை நீங்கள் பயன்படுத்துகின்ற விதம் என்பது தவறாக போகும். அதை வீண் செலவு, விரைய செலவாக நீங்கள் மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றீர்கள். செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் லாபம் உங்கள் குடும்பத்திற்கு சேமிப்பாக மாறும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாரமாக இருக்கப் போகின்றது. காரணம், உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்து வந்தவர் 7ஆம் இடத்திற்கு சென்று உங்களுக்கு நல்ல வழியிலே வழிநடத்தக்கூடிய ஒரு பார்வையை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சாதகமான வாரமாக இருக்கப் போகின்றது. இந்த வாரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கப் போகின்றது. காரணம், உங்கள் தனசனாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிநாதனுடன் இணைந்திருப்பதால் எண்ணமும் சிந்தனையும் குடும்பத்தை பற்றியும் லாபத்தை பற்றியும் அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது அதிக பற்று வைக்கப் போகின்றார்கள். குடும்ப தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யப் போகின்றீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தப் போகின்றீர்கள். இந்த வாரத்திலே அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக விளங்கப் போகின்றது. அதே நேரத்திலே உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். சனி பகவானோடு இணைந்திருக்கின்றார். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில நேரங்களிலே ஏதேனும் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் உருவாக்குவார். அதனால் கவனமாக கையாண்டால் நிச்சயமாக நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். இளைய சகோதரர்கள் இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தாய் வழி உறவுகளும் தாயாரும் உங்கள் உடல் நலத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமான வேலையை செய்து கொடுப்பார்கள். அதுபோன்று உங்களுக்கு மாணவ மாணவிகள் இந்த வாரம் முழுவதுமே நன்றாக கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருந்து வருகின்றார்கள். ஏதேனும் சிறிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே இந்த மாணவர்களுக்கு கல்வி செலவுகள் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. விரை செலவுகள், வீண் செலவுகள் என்று ஏதேனும் தேவையில்லாத செலவுகள் இல்லாமல் பயனுள்ள செலவுகளை மாணவர்கள் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று உங்களுக்கு புத்திரகாரகன் குரு பகவான் நல்ல நிலையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றார். இருப்பினும் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் கருத்துக்களுக்கு பிள்ளைகள் சற்று ஒத்து வராத சூழ்நிலை இருந்தாலும் பிள்ளைகள் உங்கள் மீது பற்றாகத்தான் இருப்பார்கள். விட்டு கொடுத்து செல்வதால் நீங்கள் நிச்சயமாக நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று 6க்குடையவன் 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். பிள்ளைகள் விஷயத்திலே, நட்பு விஷயத்திலே சற்று கவனமாக பிள்ளைகளை கையாள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோன்று பிள்ளைகளிடத்திலே அக்கறையாக அறிவுரையும் சொல்லுங்கள். உங்களது இல்லற துணை என்பது இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகின்றார்கள். நீங்களும் உங்களது இல்லற துணையும் இணக்கமான சூழ்நிலைக்கு வரப்போகின்றீர்கள். காரணம், உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். 7க்குடன் 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்படி இருக்கின்ற போது நீங்களும் உங்களது இல்லற துணையும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் முழுவதும் இருக்கின்றது. அதனால் குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை நன்றாக இருக்கும். அதுபோல் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தந்தையாருடைய உடல்நலம் நல்ல நிலைமையிலே இருக்கின்றது. தந்தையாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கின்றது. இருந்தாலும் இந்த நேரத்திலே தந்தையின் மூலியமாக ஏதேனும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை, தாய் இருவர் மூலியமாகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்திலே உங்களுக்கு இருக்கின்றது. தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கின்றது. கண்டிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே, அனைத்து துறையை சார்ந்தவர்களுமே இந்த வாரம் எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும். இந்த வாரத்திலே சந்திரன் உங்கள் ராசிநாதன், அதாவது சந்திரன் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 17ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். 17ஆம் தேதிக்கு மேலே விரயஸ்தானத்திலே வந்து ஆட்சி பலம் பெறுகின்றார். அதனால் 17ஆம் தேதி வரை நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். 17ஆம் தேதிக்கு மேலே செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. 17ஆம் தேதிக்கு மேலே உங்களது தாய் தந்தையர் உறவுகள் மூலியமாகவும் தாய் தந்தையர் மூலியமாகவும் செலவினங்கள் அதிகரிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவரை உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சனி, அதாவது சந்திரனுக்கு சனி பார்வை இருப்பதால் மனதிலே ஏதேனும் தேவையில்லாத விஷயங்கள் அலைவாயக்கூடிய வாய்ப்பும் இருந்து வருகின்றது 17ஆம் தேதி வரை.
அந்த மனதிலே தேவையில்லாத குழப்பங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. தெளிவான சிந்தனை இருந்தால் நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் இந்த வாரம் முழுவதுமே வெற்றி பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் இந்த வாரத்திலே உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். கடந்த வாரத்திலே இருந்தது போன்று இந்த வாரத்திலும் இருக்கின்றார். ஆனால் இந்த வாரம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கின்றது. இருப்பினும் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தான அதிபதி ஆகிய சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து இணைந்திருக்கின்றார். அதனால் குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் உங்கள் வாக்குஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை இருப்பதால் தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதனால் குடும்பத்திலே பிரச்சனைகள் உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இந்த வாரம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்து வருகின்றது. இளைய சகோதர ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8லே சென்று அமர்ந்திருக்கின்றார். அதனால் உங்களுக்குள் ஏதேனும் கருத்து வேற்றுமைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றது. இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே சற்று கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகிய குரு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். 4லே சனி அமர்ந்திருக்கின்றார். மாணவ மாணவிகள் கடந்த வாரத்தை போன்று இந்த வாரத்திலும் கல்வியிலே சற்று கவனமாக படிக்க வேண்டும். நீங்கள் தேவையில்லாத விஷயங்களிலே உங்களது புத்தி செலுத்தக்கூடாது. படிப்பிலே இந்த வாரம் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மதிப்பெண்களை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள், தாய்வழி உறவுகள் ஏதேனும் உங்களுக்கு ஒரு நன்மை வைக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கின்றார்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றார்கள். பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். இருந்தாலும் உங்களது கருத்துக்கு எதிர்மறைய கருத்துக்கள் சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இருப்பார்கள். அதனால் விட்டு கொடுத்து செல்வது பிள்ளைகளிடத்திலே ஒரு நல்ல பெயரையும் மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 7க்குடையவன் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இல்லற துணை உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் முழுவதும் விளங்கி கொண்டிருப்பார்கள். பல எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களை அவர்கள் வழிநடத்தக்கூடிய தகுதியிலே இருந்து வருவதால் நிச்சயமாக இந்த வாரம் அவர்களுடைய ஆலோசனை உங்களை வழிநடத்தும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. இருப்பினும் உடல் சினம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் தந்தையார் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார். தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி தருவார்கள். தந்தை வழி சொத்துக்கள் ஏதேனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் முயற்சிகளை எடுத்தால் நிச்சயமாக பேசி தீர்த்து நீங்கள் பயனடைந்து கொள்ளலாம். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இப்பொழுது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல தொழில் ரீதியாக தொழிற்சான அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதால் எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இருப்பினும் ஒரு கடினமான பயணத்தை தாண்டி தான் வெற்றி பெறக்கூடும். முயற்சிகளுக்கு தடை ஏற்படும், எதிர்ப்புகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை அதிகமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த வாரம் விளங்குகின்றது. அதனால் இந்த வாரம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 17ஆம் தேதி வரை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரனுடன் ராகு இணைந்திருக்கின்றார். சனியின் பார்வை இருக்கின்றது, கேதுவின் பார்வை இருக்கின்றது. சந்திரன் லாபஸ்தான அதிபதி என்பதால் 17ஆம் தேதி வரை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபத்தை ஈட்ட முடியாது. 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும், நன்மையும் நிறைய கிடைக்கும். அதனால் அந்த 17ஆம் தேதி வரை எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அதே போன்று 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரியன் 12ஆம் இடத்தையும் பார்த்து வருவதால் செலவினங்களும் சற்று கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதிகமான செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் உருவாக்கிவிடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். இந்த வாரம் சனி பகவானுடன் இணைந்து உங்களுக்கு ஏதேனும் சிறிய மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக விளங்கப் போகின்றது. நிச்சயமாக இந்த வாரத்திலே நீங்கள் நிறைய சாதிக்கப் போகின்றீர்கள், நிறைய நன்மைகளும் கிடைக்கப் போகின்றது. எடுத்த முயற்சியில் அதிகமான வெற்றிகள் இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக விளங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று நீங்கள் விரைவாக வேகமாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். ஏனால் செவ்வாயின் பார்வை உங்களுக்கு இருக்கின்றது. இருப்பினும் வாக்குஸ்தானத்திற்கும் செவ்வாய் பார்வைப்படுவதால் வார்த்தையிலும் கவனம் தேவை. இருப்பினும் குரு வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக பேசினால் அந்த பயனை அடைந்து கொள்ளலாம். கவனம் சிறிது குறைந்தாலும் செவ்வாயுடைய ஆதிக்கம் உங்களை வீழ்த்திவிடும். அதனால் வார்த்தைகளே தேவையில்லாத வார்த்தைகள் மூலியமாக நீங்கள் பகையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும். அதனால் வார்த்தைகளை கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்களை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே இளைய சகோதரர்கள் மற்றும் தாய் மற்றும் பிள்ளைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையில் இருந்து வருகின்றார்கள். அதே நேரத்திலே மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகின்றார்கள். இந்த வாரத்திலே எதிர்ப்புகள் மறையும்,
எதிர்ப்புகள் உங்களுக்கு நன்மையாக மாறும். உங்களுக்கு ஏற்கின்ற இருப்புகள் எல்லாம் ஒரு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக மாறும். இந்த வாரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றியை தரும். அதுபோன்று இல்லற துணை உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையிலே மிக வலிமையாக அமர்ந்திருக்கின்றார்கள். இருப்பினும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி வலிமை பெற்றதால் நீங்கள் சற்று அடக்கி வாசிப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அவர்கள் இப்பொழுது கை ஓங்கி இருக்கின்றது. அவர்களை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். செயலிலே நீங்கள் கண்டிப்பாக முயற்சியில் எடுத்து வெற்றியை நோக்கி மட்டும் பயணத்தை செலுத்துங்கள். அதாவது மூத்த சகோதரர்களுக்கு, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு தானாக நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக இருக்கின்றது. கவலை கொள்ள வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று 9ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு 9 குடையவன் புதன் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைதான் பயக்கும். லாபாஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். அதனால் குலதெய்வமும் சரி பூர்வீகமும் சரி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கின்றன. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் தந்தையாரும் நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்கள். அதனால் கவலைப்பட வேண்டாம். குலதெய்வத்தின் அனுகிரகம் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை தந்து கொண்டிருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே இந்த வாரம் நல்ல நிலைமையிலே முன்னேறக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றது. இருப்பினும் சில இடையூறுகளை வரத்தான் செய்யும். காரணம், உங்கள் தொழிற்சானாதிபதி இந்த வாரத்திலே சந்திரன் 17ஆம் தேதி வரை ராகுவோடு இணைந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் அந்த தொழிற்சான அதிபதிக்கு தொந்தரவுகள் இருக்கும், இடையூறு இருக்கும், முன்னேற்ற தடை இருக்கும். 17ஆம் தேதிக்கு மேலே அது மாறிவிடும். அதனால் ஒரு முக்கிய முயற்சிகளை எடுக்கும்போது 17ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுப்பது உங்களுக்கு சாதகமாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக உங்களுக்கு இருக்கும். லாபம் என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒன்று. கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதே நேரத்திலே உங்களுக்கு 12 உடையவன் புதன் லாபஸ்தானாதிபதியோடு சேர்வதால் கிடைக்கின்ற லாபத்தை நீங்கள் செலவும் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும். அதனால் நிச்சயமாக இந்த லாபத்தை செலவு செய்யாமல் எப்படி சேமிப்பது என்பதை நீங்கள் கவனமாக இருந்தால் செலவினங்களை கட்டுப்படுத்தலாம் என்று தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்களை எப்படி இருக்கின்றது காண இருக்கின்றோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக விளங்கப் போகின்றது. காரணம், உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்ற நிலையிலே உங்கள் ராசியை பார்த்து வருகின்றார். அதனால் எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை தரும். நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள், வேகமாக செயல்படுவீர்கள். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இளைய சகோதரர்கள் மற்றும் தாய் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இந்த வாரத்தில் இருக்கப் போகின்றார்கள். வாக்குஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டாகும். கேட்டது கிடைக்கும். நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல நட்பின் மூலியமாக நிறைய நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் நண்பர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருவார்கள். நிச்சயமாக நீங்கள் அவர்களையும் பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு உரிய வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ மாணவிகள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் விளங்கும். அதுபோல பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். எந்த விதமான எதிர்ப்புகளோ உங்களுக்கு பகையாகவோ இந்த வாரத்தில் இல்லை. நிச்சயமாக வளர்ந்த பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இருந்து வருகின்றது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் எதிர்ப்புகள் உங்களுக்கு மறையும், வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், அதிகமான மன வலிமை இந்த வாரத்திலே இருக்கும். அதனை நல்ல வழியிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத வழியிலே பயன்படுத்தினால் நிறைய செலவுகளை சந்திப்பீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்த்து வருகின்றார். அதனால் நிச்சயமாக செலவினங்களும் உங்கள் அதிகரிக்கும். நீங்களும் செலவு செய்வதிலே இந்த வாரத்தில் அக்கறையாக இருப்பீர்கள். சேமிப்பை அதிகப்படுத்தி நீங்கள் மிச்சம் செய்வது உங்கள் குடும்பத்திற்கு நல்ல உதவியை தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவையில்லாத நட்பு உங்களுக்கு வீண் செலவுகளையும் உருவாக்கும் என்பதை தெரிவித்து இந்த வாரத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் 7 குடையவன் சுக்கிர பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கின்றார். கண்டிப்பாக உங்களது இல்லற துணையும் உங்கள் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். உங்கள் வாக்குக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உங்கள் வார்த்தைக்கு அடிபணிந்து கண்டிப்பாக நன்மையை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். அதே நேரத்திலே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய உங்களது குடும்ப உறுப்பினராகிய தாய் தந்தை மற்றும் சகோதர சகோதரியுடன் உங்களது இல்லற துணை நல்ல இணக்கமான சூழ்நிலை இருந்து வருவார்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதாவது ஏனென்றால் சந்திரன் 17ஆம் தேதி வரை சந்திரன் ராகுவோடு சேர்ந்து இணைந்திருக்கின்றார். சனியின் பார்வை இருக்கின்றது. அதனால் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 17ஆம் தேதிக்கு மேலே அது தானாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன.
அதனால் இந்த 17ஆம் தேதி வரை உடல் ஆரோக்கியத்திற்கு சற்று முக்கியத்துவம் கொடுங்கள். பயணங்கள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அதேபோன்று இந்த 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 17ஆம் தேதி வரை இன்று சாதகமற்ற சூழ்நிலை இருப்பதால் தந்தையார் உடல்நலத்திலும் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகளிடத்திலும் நீங்கள் எந்த ஒரு பரிமாற்றங்கள் கருத்துக்கள் வைத்துக் கொள்ளும்போது 17ஆம் தேதிக்கு மேலே வைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக விளங்கப் போகின்றது. காரணம், தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இருவருமே தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தொழில் ரீதியாக நிறைய சம்பாதிப்பீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். பெயரும் புகழும் அடைவீர்கள். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி, முதலீட்டாளர்களுக்கும் சரி நிறைய நன்மைகள் கிடைக்கும். கடின உழைப்பாளிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அதனால் இந்த வாரம் தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. உங்களது மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு இந்த வாரத்திலே ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றது. நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் அதிகமான செலவினங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கவனம் தேவை. நிறைய நன்மைகள் கிடைக்கும், அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்கின்றது காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கு இருந்து வருகின்றது. அதே நேரத்திலே இந்த வாரத்திலே சந்திரனுடைய பயிற்சி என்பது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திலும் அதற்கு அடுத்ததாக 8ஆம் இடத்திற்கும் வருகின்றார். 17ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறப்போகின்றார். அதனால் அந்த நேரத்திலே செவ்வாயின் பார்வை 17ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக சந்திரன் மீது படும். அப்பொழுது உங்களுக்கு அதிகமான கோபம், டென்ஷன், உஷ்ணம் என்ற நிலையிலே நீங்கள் காணப்படுவீர்கள். அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு 8 குடையவன் வருவதாலும் ஆரம்பம் முதலே கடைசி வரைக்கும் இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகும். அதிகமான கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும். பிரத்தியார் மூலியமாக ஏதேனும் தேவையில்லாத பிரச்சனையும் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருந்து வருகின்றது. அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருப்பினும் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடல் ஆரோக்கியத்திலும் சரி, மற்ற நண்பர்களிடத்தில் பழகுவதிலும் சரி, மற்றவர்களிடம் பேசும்போதும் சரி, எந்த விதத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருந்துவிட்டால் நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைய சகோதரர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இந்த வாரத்தில் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக விளங்குவார்கள். இருப்பினும் சிறிய செலவுகள் ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு நன்மைதான் செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைகள் மிக ஆரோக்கியமாக உற்சாகமாக இருப்பார்கள். உங்கள் மீது அதிக பற்று பாசத்தை காட்டுவார்கள். அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதேபோன்று கடன் குறையும், எதிர்ப்புகள் மறையும், நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. ஒரு சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, கடன் வாங்கி கூட நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நல்ல பயனுள்ள செலவாக இருக்கும். அதேபோன்று உங்களது இல்லற துணை என்று சொல்லக்கூடிய 7 குடையவன் உங்களுக்கு ஒரு சுமூகமான இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். 9 குடையவன் ஆகிய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். இந்த நேரம் உங்களுடைய இல்லற துணைக்கும் தெய்வத்தினுடைய பாதுகாப்பு இருக்கின்றது. அதே நேரத்திலே 7ஆம் இடத்திலே சந்திரனோடு ராகு அமர்ந்திருப்பதாலும், சனியால் பார்க்கப்படுவதாலும், கேதுவால் பார்க்கப்படுவதாலும் உங்களுக்கும் உங்களை இல்லற துணைக்கும் ஏதாவது ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார்கள். அது 17ஆம் தேதி வரை உங்களது இல்லற துணைக்கும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்திலே கவனமாக இருந்தால் இருவருமே வெற்றி பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் நீங்கள் சற்று கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு ஒரு நன்மையான விஷயமாக மாறிவிடும். காரணம், ராகுவோடு சந்திரன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு ஏதேனும் விஷத்தன்மையை கொடுக்கும். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் உணவு வகையிலே கண்டிப்பாக கட்டுப்பாடு தேவை. பழைய உணவுகளை உண்ண வேண்டாம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இப்பொழுது பரிபூர்ணமாக இருக்கின்றது. 9 குடையவன் 9ஆம் இடத்தை பார்த்து வருகின்றார். தந்தையாரின் கை ஓங்கி இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். தந்தை மூலியமாக ஏதேனும் காரியம் சாதிக்க வேண்டும் என்றாலும் சாதித்துக் கொள்ளலாம். அதுபோல் தொழில் ரீதியாக குறிப்பாக வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் மிக மிக சாதகமாக இருக்கப் போகின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய நண்பர்கள், மாணவர்கள் தாராளமாக செல்லலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் வெளியூர் செல்வதற்கு, வெளிநாடு செல்வதற்கு ஒரு ஏற்ற வாரமாக இருக்கின்றது. வெளிநாட்டிலே வேலை செய்கின்றவர்களுக்கு அதிக நன்மையும் லாபமும் கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் விளங்கும். அதுபோல் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இந்த வாரம் கடினமான ஒரு முயற்சியின் மூலியமாக பயனடையக்கூடிய வாரமாக இருக்கும். மூத்த சகோதரருக்கு அதிபதியாகிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதால் அவர்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள். உங்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்வதில் அவர்கள் அக்கறை காட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 12ஆம் இடத்திற்கு புத்திரக்காரனுடைய பார்வை இருப்பதால் பிள்ளைகள் வழியிலும் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்களும் செலவு செய்வதில் இந்த வாரத்திலே அக்கறையாக இருப்பீர்கள்.
கடன் வாங்கியாவது செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால் நீங்கள் செலவினங்களிலே கட்டுப்படுத்த வேண்டும். செலவினங்களிலே அதிகமான அக்கறை இருப்பதை தவிர்க்க வேண்டும். சுப செலவுகள், பிரயோஜனமான செலவுகளுக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்கின்றது காண இருக்கின்றோம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார். அங்கே லாபஸ்தான அதிபதியும் இருக்கின்றார். அதனால் ஒரு புறம் எவ்வளவுதான் வரவுகள் வந்தாலும் நீங்கள் அதிகமான செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் உருவாக்கி கொடுக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுக்கு தனஸ்தானத்திலே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கின்றார்கள். சூரியன் 8க்குடையவர், புதன் 6க்கு உடையவராக விளங்குகின்றார். அதே நேரத்தில் தந்தைக்குரிய கிரகமாக புதன் விளங்குகின்றார். அதாவது நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயத்திலிருந்து திடீரென்று ஒரு தனவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லலாம். அதே நேரத்தில் ஏதேனும் குறுக்கோளிலே ஏதேனும் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக விளங்கப் போகின்றது. அதனால் எதிர்பாராத தனவரவு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கூட வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கின்றது. அதனால் இதை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறக்கு நீங்கள் வழிவகை செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இருந்தாலும் செலவினங்களை கட்டுப்படுத்தினால்தான் உங்களுக்கு அது பயனுள்ளதாக மாறும். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கின்றது. தாயார் மற்றும் தாய் வழி உறவுகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். யாரும் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையிலே இல்லை. அவர்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் நன்மை வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். அதனால் இந்த வாரம் லாபத்திலும் அவர்கள் மூலியமாக பொருள் ஈட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. அதனால் அவர்கள் வழியிலிருந்து ஏதேனும் ஒரு வரவுகள் வந்தால் தட்டாமல் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் உங்களுக்கு இந்த வாரத்திலே ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் செலவுகளும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே 6ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கின்றார். 7க்குடையவன் சந்திரன் 17ஆம் தேதி வரை 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே நீங்கள் வாங்குகின்ற கடன் என்பது வீண் விரைய செலவாக மாறிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு உருவாக்கும். 17ஆம் தேதி வரை அந்த வாய்ப்பு இருக்கின்றது. 17ஆம் தேதி வரை பல்லை கடித்து கொண்டு இருந்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த கடன் வாங்குவதை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் கவனம் தேவை. உங்களது இல்லற துணை 17ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுப்பார்கள். அதனால் உங்களுக்குள் பிரச்சனை உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. 17ஆம் தேதிக்கு மேலே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் மாறிவிடுவார்கள். அது கிரகத்தினுடைய பிரச்சனை என்பதால் கிரகம் தன்னை விட்டு வெளியே செல்லும் பொழுது நிச்சயமாக பயன் கிடைக்க ஆரம்பித்துவிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். 17ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்கள். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். 8க்குடையவன் தனஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கிடைக்கலாம். சிலருக்கு ஏதேனும் ஒரு புதையல் மூலியமாகவோ அல்லது கீழே கிடந்து ஏதேனும் பொருட்கள் கிடைப்பதன் மூலியமாக சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு 9க்குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்திலே 9க்குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு தனஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக தந்தையாரும் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். கண்டிப்பாக இந்த வாரம் அவர்கள் மூலியமாகவும் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு நன்மையை தேடித்தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் மூலியமாக குடும்பத்திலே ஒரு நல்ல சுபிட்சம் விலகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த வாரம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கின்றது. அனைத்து துறையினருமே நீங்கள் தொழில் ரீதியாக கவனமாக இல்லாவிட்டால் அதிகமான செலவினங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மூத்த சகோதர சகோதரிகளை பொறுத்தவரையிலே இந்த வாரத்திலே உங்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் வழிகாட்டுதல் உங்களுக்கு நன்மையை தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே 12ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். வீண் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார். 17ஆம் தேதி வரை நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை வைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி எப்படி இருக்கின்றது, ராசி பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த வாரம் லாபஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றது. கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு நன்மை வகிக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே சூரியன் வேறு உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக யோகமான வாரமாக விளங்கப் போகின்றது. குடும்பத்திலே ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கப் போகின்றது. உங்களுக்கு முக்கியத்துவம் சமுதாயத்திலே கிடைக்கும். நீங்கள் செல்கின்ற இடங்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதேபோன்று இளைய சகோதர ஸ்தானமாகிய 3ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் அவர்களும் நிச்சயமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய சூழ்நிலையும் அவர்கள் இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே உங்களது ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டிற்கு செவ்வாயின் பார்வை இருப்பதால் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடம் என்பதாலும் தந்தை வழி உறவுகள் என்பதாலும் அது குலதெய்வத்தின் வீடு என்பதாலும் ஏதேனும் சிறிய இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தந்தைக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனையில் ஏதேனும் ஒரு நோய்வாய் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் தந்தையாரிடத்திலே சற்று அக்கறை தேவை. தந்தை வழி உறவுகளும் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று 4ஆம் இடத்திற்கு அதிபதியாய சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருப்பதால் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சுமூகமாக ஒரு ஒற்றுமையாக உங்களுக்கு பேச்சுக்கு மரியாதை மதிப்பு கொடுத்து உங்களை முன்னேற்ற பாதையை இட்டுச் செல்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே உங்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் வழி நன்றாக இருந்தாலும் மாணவ மாணவிகளும் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றார்கள். குருபவனுடைய பார்வை 4ஆம் இடத்திற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் வெற்றி பாதையிலே மாணவ மாணவிகள் செல்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாகிய புதன் உங்களுக்கு ராசியிலே வந்து அமர்ந்து விட்டதால் பிள்ளைகள் உங்கள் மீது அதிகமான பற்று பாசத்தை வைப்பார்கள். நீங்களும் பிள்ளைகள் மீது அதிகமான ஒரு அக்கறையை செலுத்துவீர்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தாலும் சந்திரன் ராகுவோடு சேர்ந்து 5ஆம் இடத்திலே இருப்பதால் சந்திரன் 6க்கு உடையவன் என்பதாலும் 17ஆம் தேதி வரை பிள்ளைகள் விஷயத்திலே உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை செலுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. அதேபோன்று 6ஆம் இடத்திற்கு அதிபதியாய சந்திரன் 17ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்திற்கு சென்று ஆட்சி பலம் பெறுகின்றார். அந்த இடத்திற்கு குரு பார்வையும் பெறுகின்றது. அந்த நேரத்திலே நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல ஒரு விஷயங்களில் தலையிட்டு பொருள் தேடி கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்திலே அமையும். அதனால் நீங்கள் ஒரு முக்கியமான முயற்சியில் இறங்கினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த நேரத்திலே கிடைக்கின்ற பணம் என்பது உங்களது சுமையை கடன் சுமையை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அந்த நேரங்களில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று 7க்கு உடையவன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து விட்டார் சூரிய பகவான். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலையில் உங்கள் இருவருக்குள்ளே இருந்த கசப்புகள் விலகி நீங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் முழுவதும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பயன்பெற்றுக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையிலே 8க்குடையவன் புதனும் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிநாதன் நன்மையான இடத்திலே அமர்ந்து உங்கள் 8க்குடையவனை பார்ப்பதால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சிறியதாக ஏதேனும் மனக்கசப்பு வந்தாலும் உங்களுக்குள் ஏதேனும் இருந்தாலும் அது சரி செய்யப்பட்டுவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக விளங்கப் போகின்றது. அதேபோன்று தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே இந்த வாரத்திலே ஒரு அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்றால் தொழில் சாண அதிபதியின் பார்வை இருக்கின்றது. அதனால் அக்கறை எடுத்தால் நிச்சயமாக வெற்றி என்பது உறுதி செய்யப்படுகின்றது. வெற்றி பெற்றால் நீங்கள் நன்மையை அதிகமாக அடையலாம் அல்லவா? அதனால் நீங்கள் இந்த வாரத்திலே முயற்சிகளை அதிகப்படுத்துங்கள், தேடுதலை அதிகப்படுத்துங்கள், புதிய முயற்சிகளை இறங்குங்கள். ஏதேனும் அதிக வருமானம் தரக்கூடிய ஏதேனும் ஒரு சில காரியங்கள் இறங்கினால் இந்த வாரம் உங்களுக்கு அது சாதகமாக முடிந்து உங்களது பிரச்சனைகளை தீர்க்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே லாபஸ்தானத்திலே உங்களுக்கு கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் கேதுவும் அங்கே அமர்ந்திருப்பதால் நிறைய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதர சகோதரிகளிடத்திலே நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் அவர்களிடத்திலே இணக்கமாக செயல்பட்டாலும் அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு மனக்கசப்பை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் உருவாக்கி விடுவார். அதே நேரத்திலே மூத்த சகோதரக்காரன் குரு பகவானுக்கு செவ்வாயுடைய பார்வை வேறு இருந்து வருகின்றது. அதனால் நீங்கள் கவனமாக கையாள்வது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். சிறிய கவனம் தேவை என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். மீன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான நிலையை அமர்ந்திருக்கின்றார். அதேபோன்று குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக விளங்கி கொண்டிருந்தாலும் சிறிய தடைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கின்றது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்ப்பதால் எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவது என்பது உறுதியாகின்றது. அதே நேரத்தில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை வழி உறவுகள் மூலியமாக ஏதேனும் ஒரு தனவரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கின்றது. வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் வார்த்தைகளிலே சற்று கவனம் தேவை. தேவையில்லாதவற்றை பேசி நீங்கள் வீண் பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதை இந்த வாரத்திலே நான் முக்கியமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று இளைய சகோதர ஸ்தானத்திற்கும் குரு பார்வை இருக்கின்றது. இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் நன்மைகளான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே நிறைய இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோன்று சந்திரன் ராகுவோடு இணைந்து 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அவர் புத்திர 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருவதால் இந்த 4ஆம் இடத்திற்கு இப்போது
சற்று நேரம் சரியில்லை என்றுதான் காட்டுகின்றது. அதாவது மூத்த வயதுடைய தாய்மார்கள் யாராவது வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு 17ஆம் தேதி வரை நீங்கள் கவனமாக கண்காணித்துக் கொள்வது நல்லது. அதேபோன்று உடல் ஆரோக்கியம் குன்றிய தாய்மார்கள் யாரேனும் வீட்டில் இருந்தால் அவர்களையும் நீங்கள் அக்கறையாக பார்த்து கொள்வது 17ஆம் தேதி வரை நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைகளை பொறுத்தவரை 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைக்கு மாறுவார்கள். அதுவரை உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்கு சற்று தயக்கமாக இருப்பார்கள். நிச்சயமாக 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு அனுசரணையாக உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆறுக்குடையவனாகிய சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏதேனும் கடன் வாங்கி நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் அது வீண் செலவாக மாறக்கூடிய வாய்ப்பு தான் நிறைய இருக்கின்றது. அதனால் கண்டிப்பாக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த கிரகங்கள் உருவாக்கும். அப்படி கடன் வாங்கி நீங்கள் செய்யக்கூடிய செலவு என்பது வீணாக போய் அது நிச்சயமாக உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். அதனால் கவனம் தேவை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லற துணை என்று பார்க்கின்ற பொழுது இல்லற துணையின் வாயிலாகவும் உங்களுக்கு இந்த வாரத்திலே செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து வருகின்றது. அதனால் செலவினங்களில் நீங்கள் கவனமாக கையில் கொண்டு வர வேண்டும். உங்கள் இல்லற துணை எதற்காக தேவைப்படுகின்றது என்று நீங்கள் பணம் தேவை என்று கேட்டு நீங்கள் அதற்காக நீங்கள் ஒரு நகையை அடமான வைத்தோ அல்லது யாரிடமாவது வட்டிக்கு வாங்கியோ கொடுத்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். கண்டிப்பாக இந்த கிரகங்கள் பயிற்சியான பின்பு நீங்கள் செய்து கொள்ளலாம். அதுவரை நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் வெட்டி செலவு செய்ய வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே இந்த நேரம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது நன்றாகத்தான் இருக்கின்றது. சுக்கிர பகவான் சனியோடு இணைந்திருக்கின்றார், விரை சனியோடு சேர்ந்து இருக்கின்றார். இருந்தாலும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சனி விரயஸ்தான அதிபதியாக வருவதால் அவருடன் சேர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் சற்று கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. ஏதேனும் சிறிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கவனமாக இருந்தால் அந்த செலவுகளும் தவிர்த்து விடலாம். அதேபோன்று தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக விளங்குகின்றார்கள். தந்தை மூலமாக ஏதேனும் நன்மையான காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தந்தையார் இல்லாதவர்களுக்கு தந்தையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. குலதெய்வ வழிபாடு இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல வழியிலே வழிநடத்தி செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. குறிப்பாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாரமாக அமைந்து கொள்ளும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ஒரு நன்மையில் அதிகம் செய்யக்கூடிய வாரமாக விளங்குகின்றது. உள்ளூரில் இருப்பவர்களுக்கு கடினமான உடல் உழைப்பாளிகளுக்கு சற்று குறைவான பலனே கிடைக்கும். நீங்கள் அடைகின்ற பயன் என்பது கடின உழைப்பின் மூலியமாக கிடைக்கும். அதே நேரத்தில் முதலீட்டாளர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். முதலீடு செய்யும் பொழுது 1க்கு 2 மடங்கு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் முதலீடு செய்வதிலே கவனம் தேவை. வியாபாரிகள் மற்றும் அனைத்து தரப்பினருமே தொழில் ரீதியாக கவனமாக இல்லாவிட்டால் அதிகமான செலவினங்கள் ஏற்படும் என்பதை இந்த வாரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றபடி மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு இந்த வாரத்திலே ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் கூட அவர்கள் மூலியமாகவும் இந்த வாரம் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. செலவினங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குகின்றது. அதே நேரத்தில் நன்மைகளும் அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது. நீங்கள் நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாதவற்றை தவிர்த்து விட்டால் அனைத்துமே நன்மையாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம்.